வாங்க. எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. அது ரொம்ப நாள் உதவி பண்ணலாம் விளையாட்டு இருக்கு. கல்யாண வேலை ஏதோ போயிட்டு இருக்குண்ணா. சரி, கொஞ்சம் பண உதவி தேவைப்படுதுண்ணா. ஏன் இப்ப லாஸ்டா எங்கேயே கடன் வாங்கினீங்க பத்திலையா? ஆமாண்ணா, கொஞ்சம் வண்டிக்காக கொஞ்சம் பணம் 1,00,000 தேவைப்படுதுண்ணா. உங்களால முடிஞ்சது கொடுங்கண்ணா. ஆஹா, நீங்க கேக்குறீங்க செய்யணும் தாங்க விருப்பம். ஆனா மாச கடைசி நிறைய இஎம்ஐ போயிட்டு இருக்கு. என்னால இப்ப பண உதவி பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நீங்க ஏதாவது பார்த்து எதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாண்ணா. வேணா ஒண்ணு பண்ணுவோம். சரி, வீட்டுல நகை சேர்த்து வச்சிருக்கேன். சரி தரேன். ஆனா பேங்க்ல வச்சு வெளில வேணும் வட்டி வெளில வச்சிடாதீங்க. வட்டி அதிகம் போட்டுருவாங்க. பேங்க்ல வச்சு அதை அடமனை வச்சுட்டு நீங்க மொய் விழுந்தாலும் மூட்டு கொடுத்துரும். சரிண்ணா, எங்க வீட்டுல கேட்டு எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கி தரேன். சரியா? சரி வாங்க, நாளைக்கு உதவிக்கு. சார் குட் மார்னிங் சார். வாங்கப்பா உட்காருங்க. நகை ஒன்று அடமானம் ஆயிடுச்சு சார். என்ன நகை? எங்க வீட்டுக்காரங்க நகை தான் இது. சரி, இடம் போடுவாங்க. போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. எவ்வளவு இருக்கு நகை? ஒரு பவுன் இருக்கு சார். கேரட் பழைய நகை சார் இது. கொஞ்சம் அது இல்லைங்க, அப்படி கேட்கல. தரச்சான்று வச்சிருக்கீங்க நகைக்கு? தரச்சான்று இல்லைங்க சார். இதுக்கு பில்லு தான் சார். இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்க நகை தானே அது? எங்க வீட்டுக்காரங்க நகை தான் சார் இது. பில்லு தான் எதுவும் தொலைஞ்சு போயிடுச்சு சார். இல்லைங்க, இப்ப எங்க பேங்க் ரூல்ஸ் மாத்திட்டாங்க. பேங்க் ரூல்ஸ் இல்லைங்க, ஆர்பி ரூல்ஸ் மாத்திட்டாங்க. பில் இல்லாம அங்கே எடுக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் உங்க நகை தான். எப்படி நாங்க நம்புறது பில் இல்லாம? எங்க நகை தான் சார். எங்க வீட்டுக்காரங்க வாங்க நகை தான் சார் இது. சார் உங்க நகைன்றது எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியும். பில்லுக்கு வந்து கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் தெரியாது இல்லீங்களா? நீங்க நிரூபிச்சுவாங்க. அதை தரச்சான்று வச்சிருக்கீங்களா? 22 கேரட் சுத்தமா நகை. கொஞ்சம் பழைய நகை சார். பில்லு தான் தொலைஞ்சு போச்சுங்க சார். இது முடியாது சார். நீங்க திருட்டு கூட வந்திருக்கலாம். எங்களுக்கு திருட்டியா உங்க நகை எங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண முடியாது? தரச்சான்று எழுதிலாம் லெட்டர் எழுதி ஏதாவது ப்ரூஃப் எடுத்துருவாங்க. நானே ஒரு வாரத்தை கல்யாணம் சார் வைக்கலாம். கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் வண்டி வேற பார்க்கணும் சார். அதுதான் சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க, வேலை அதிகமா இருக்கு. அடுத்தெல்லாம் ஆள் கியூர் அடிக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தரச்சான்றிதழ் இல்லாம கட்டாயமா நாங்க நகையை வைக்க மாட்டோம். நீங்க தரச்சான்றிதழ் எல்லாம் வந்து நகை ப்ரூஃப் எடுத்துருவாங்க. பில் எடுத்துருவாங்க. பில் இல்லையா? நீங்க கைப்பட லெட்டர் எழுதி அதை வந்து ப்ரூஃப் பண்ற மாதிரி லெட்டர் எழுதி எடுத்துருவாங்க. இல்லைன்னா எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. இது ஆர்பிஐ ரூல்ஸுங்க. நியூஸை பாருங்க. நியூஸை பார்த்துட்டு வந்து பாருங்க. நீங்க வெளில போயிட்டு எங்க அங்க அட்டன் இருக்காரு, அவருக்கு டீட்டெயில் வாங்கிட்டு உள்ள போங்க. நீங்க இப்ப முடியாது, போயிட்டு அடுத்தால வர வச்சுங்க. நெக்ஸ்ட், நானே ஒருத்தன்ட்ட உதவி வாங்கிட்டு வந்து நகை வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போனா வந்தேன். இந்த நேரம் பார்த்து ரூல்ஸை மாத்திரீங்களா? புராண கல்யாணத்தை பண்றது ஏன்டா? போங்கடா, திருடெல்லாம் விட்டுறீங்க. எங்களை மாதிரி சாமானிய மக்கள் இந்த மாதிரி பண்றீங்களா? நல்லா இருப்பீங்க நீங்களாம். ஏன்டாடி? ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க உட்காருங்க. நகை அடமானம் வைக்கீங்க ஐயா. அதெல்லாம் உட்காருங்க ஐயா. அதுக்கு முதல்ல உள்ள வைங்க. யார் அதுக்கு முந்திட்டு வருவீங்க? பொறுமையா லெவலில் போய் நிக்கிறாங்க. நீங்க முன்னாடி வருவீங்க. இல்லங்க, நான் தான் ஐயா ரெண்டாவது. சீட்டு கொடுங்க முதல்ல. சீட்டு இருந்தாங்க ஐயா. என்ன சீட்டு? ஃபார்ம் ஃபில் அப் ஐயா. அந்த சீட் இல்லைங்க, இந்த நகை சீட்டு ரெசிப்ட்லாம் வாங்க. செக் பண்ணாங்களா? செக் பண்ண மாட்டாங்க. இது யார் நகை முதல்ல? இது ஐயா இது என் பொண்டாட்டி நகை. கொஞ்சம் பழைய நகை தாங்க ஐயா இது. ஐயா பழைய நகையா இருந்தாலும் வாங்கிருப்பீங்க, கடை வாங்கிருப்பீங்க, ஒரு கடையில வாங்கிருப்பீங்களா? பில்லு வாங்கிட்டு வாங்க ஐயா. ஐயா அது எந்த காலத்து கடனே தெரியலங்க ஐயா. ரொம்ப பழைய நகைங்க ஐயா அது. ஐயா நீங்க செத்தம் தரப்பதாங்க வந்து ஒரு ஆள் வந்தாரு. எத்தனை பேருங்க சொல்றேன். நாங்களும் மனுஷன் தாங்க. எத்தனை பேருங்க விளக்கு விட்டுட்டு இருக்க முடியும்? நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஐயா? விவசாயத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நாங்க சொல்லுங்க ஐயா. விவசாயத்துக்கு கொஞ்சம் பணம் கம்மியா இருக்குங்க. இது கொடுத்ததான் வேற நெல் வாங்க முடியும். ஐயா நீங்க போய் ரிசிப்ட் வாங்கிட்டு வாங்க. பேசிக்கோங்க. ஐயா அது என்ன ரிசிப்ட் என்னன்னு தெரியும், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேங்க ஐயா. எத்தனை காலையில இருந்து விளக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் தான் சொல்றேன் பாருங்க. ஆர்பிஐல ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நகை வந்து இப்ப நீங்க பழசம் வாங்கிருக்கலாம், எத்தனை வாங்கி வச்சிருக்கலாம். நகை உங்க நகை தான் சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆனா நீங்க பக்கத்துல அடிக்கடி வந்து போய் உங்களை பாத்து அடிக்கிட்டு நம்பலாம். ஆனா எங்களுக்கு வந்து பேங்க் ரூல்ஸுக்கு இப்ப ரூல்ஸ் போட்டாங்க. ஆர்பிஐல ரூல்ஸ் போட்டாங்க. நாங்க எல்லாம் ஆர்பிஐக்கு தான் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாம எல்லாம் வைக்க முடியாது. தெளிவா கேட்டுங்க. ரூல்ஸ் சொல்றேன் பாருங்க. முதல்ல அந்த நகை சீட்டு வேணும். 22 கேரட்டா, அதாவது 22 கேரட் சுத்தமான நகையான்னு வேணும். அப்படின்னா என்னங்க ஐயா? தங்க நகையோட சுத்தத்தன்மை இருக்கு பாத்தீங்களா? அது பரசாதனை பண்ணி இப்பெல்லாம் வர புது நகைகள்லாம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இப்ப நகை சர்டிபிகேட்டே இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வேற ஏதாவது கடையில போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும், பியூர் நகையான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா எங்க ஆளுங்க செக் பண்ணிட்டு வந்து அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி எங்க ஊர் தலைவர் எல்லாம் பணம் வச்சு வாங்கிட்டு நகையை வச்சு பணம் வாங்கிட்டு போனாங்க ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் போன மாசத்துக்கு கதைங்க. இங்க பாருங்க, நான் கியூ அதிகமா இருக்கும்போது நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. இது வந்து முன்னாடி இந்த ரூல்ஸ் வேற. இப்பெல்லாம் வந்து நான் என்னோட நகையை வச்சாலும் என் நகை தான் ப்ரூவ் பண்ணிட்டு நான் பேங்க்லயே வேலை வேணும். அது இல்லாம இப்ப எவ்வளவு நீங்க வந்து வச்சிருக்க நகை 1 லட்சம் வேணா, 1 லட்சம் முடிச்சு தர மாட்டோம். அது முன்னாடி 80% வாங்கிருப்பீங்க. இப்பனா 75% தான். அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு 75,000, 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகை வச்சிருக்கீங்கன்னா வெறும் 75,000 மட்டும் தான் நாங்க கொடுப்போம் உங்கள்கிட்ட. விருப்பனா வச்சுக்கோங்க. இதான் ரூல்ஸ். இன்னும் டீடைல்ஸ் வேணா முன்னாடி வந்தாங்க பாருங்க. இதை கவுண்டர் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கிய விஷயம் என்னன்னா, ரிசிப்ட் வேணும். ரிசிப்ட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ரிசிப்ட் இல்லனாக்கா நீங்க கைப்பட எழுதி லெட்டர் எடுத்துருவாங்க உங்க நகை தான் சொல்லிட்டு. எழுத படிக்க தெரியாத நகையா பண்ணுவோம்.
ஐயா அதுக்காக நான் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. ரூல்ஸை பார்த்துட்டு வாங்கங்க. ஏங்க காலையிலே வந்து நாங்களும் வேலை தாங்க செய்யறோம். போங்க ஐயா அப்படியே. ஐயா இது இல்லைன்னா இப்போ விவசாயமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. இது வச்சுதாங்க நாங்க அதை பாடு போட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா நானா பேங்க் நடத்துறேன். என்ன காலையில வந்து பிரச்சனை பண்றீங்க? செக்யூரிட்டி கொஞ்சம் விட்டு டீட்டெயில் சொல்லி அப்படியே எனக்கு கொடுங்க முதல்ல வர. ஏன் தேவையெல்லாம் பேசிட்டேன்? உங்களெல்லாம் மாரோடி கடை தான் போய் அங்கே போய் வச்சுங்க. உங்களை யார் பேங்க்ல விட்டா போங்க. சும்மா தேவையெல்லாம் கலக வளவல் நாங்களும் சும்மா உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்களை செக்யூரிட்டி அப்பதான் அவரை வெளில அனுப்பி டீட்டெயில் சொல்லி வெளில அனுப்ப வரும். விவசாயத்துக்கு தானே நிறைய வருமானம் வைக்க வந்தாங்க. இதுக்கு ஏன் அது வேணும் இது வேணும் கட்டி எங்களை அலக்கடிக்கிறீங்க? பணக்காரங்களுக்கு தான் பேங்க் போல, எங்களை மாரி மக்களுக்கு இல்லையா பேங்க்? சார் குட் மார்னிங். வாங்க சார் வணக்கம். நகையை புதுப்பிக்கணும் சார். நகை புதுப்பிக்க முடியாது சார். சொல்லி உங்கள்ட்ட கவுண்டர்ல ஏங்க என்னங்க கவுண்டர்ஸ் அனுப்பி விடுறீங்க? என்னங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை சார். உங்க டேட் எத்தனை நாள் இருக்கணும்? நாளைக்கு முன்னா நகை எவ்வளவு வச்சு 1 லட்சம் வச்சிருக்கீங்க. ஆமா 1 லட்சம் எடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து வெட்டியோட சேர்த்து 1,20,000 வருது. நீங்க முழு அமௌண்ட் கட்டி நகையை மீட்டுங்க. என்ன சார் பணம் இல்லாம இருக்கிறதால நான் அங்க இருக்க கடன் உடனே வாங்கி நகையை புதுப்பிக்கணும் இந்த மாதிரி சொல்றீங்க சார்? படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. நான் தெளிவா உங்களுக்கு ரூல்ஸ் சொல்றேன் கேட்டுங்க. என்ன சார் எப்ப சார் ரூல்ஸ் மாத்துறீங்க? அதை சொல்லவே இல்லை சார் எங்களுக்கு. நீங்க நான் ரூல்ஸ் திரும்ப சொல்றேன். காலையில இருந்து இதோட நீங்க வந்து 7வது ஆளுங்க. எத்தனை பேர் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கு? நாங்க பதில் சொல்ல தனி சம்பளம் மாத்துறாங்க. நாங்க வேலை செய்ய தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா சொல்லுங்க. இங்க பாருங்க தெளிவா கேட்டுங்க. நகையை மூக்க முடியாது. நீங்க என்ன நகையை புதுப்பிக்க முடியாது. மூட்டு தான் வைக்கணும். அப்படி இன்கேஸ் நீங்க மூட்டீங்கன்னா முழு அமௌண்ட் வழியோட சேர்த்து மூட்டணும். மூட்டுட்டு 2 நாள் 48 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க திருப்பி நகை அடமா வைக்க முடியும். ரூல் நம்பர் 1 முதலாவது உங்க நகையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதோட ப்ரூஃப் சர்டிபிகேட் வைக்கணும். சரி. ரூல் நம்பர் 2 அந்த நகைக்கு வந்து பியூரிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும். நீங்க பியூரிட்டி சர்டிபிகேட் அப்படின்னா அதாவது இந்த நாங்க 22 கேரட் நகையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் அப்பெல்லாம் பேங்க்ல எடுப்போம். ரெடி மாதிரி கிடையாது. புதுசா ரூல்ஸ் போடுறீங்க சார். ஏன் சார் இந்த மாதிரி நடுத்தர மக்கள் ஏன் சார் ஏமாத்துறீங்க? ஏன் சார் பேங்க் நாங்களும் நடத்துறோம். பாத்தீங்களா பேங்க் பாருங்க நாங்களும் நடத்துறோம். அதை வேலை செய்யறோம். டீட்டெயில்ஸ் படிச்சிட மாதிரி டீட்டெயில் கொடுக்க சொன்னா நீங்க எங்க மேல பயிரீங்க? அங்கிட்டு செக்யூரிட்டில கேக்குறீங்களா இல்ல சொல்லணுமா உங்களுக்கு? சார் என்ன ரூல்ஸ் மேல சொல்லி கேட்டுங்க. இது ஒரு அதான் 3ஆவது ரூல் பாருங்க. நீங்க தர சான்றிதழ் 22 கேரட் நகையை மட்டும் தான் நாங்க பேங்க்ல எடுப்போம். 22 கேரட் இல்லாத முன்னாடி அது நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது நீங்க ரூல்ஸ் போட்டாங்க. இது இனிமே ஃபாலோ பண்ணி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்ல அந்த மாதிரி கடையில போய் நகை எடுங்க. இனிமே அப்ப 24 கேரட் தங்கத்தை மட்டும் தான் அடகு வைக்க முடியும். 22ல இருந்து வைக்கலாம் சார். இன்கேஸ் நீங்க 24 கேரட் தங்க வச்சு ரூம்ல மூட்டனா 24 கேரட் தங்க வச்சிருந்தாலும் நாங்க 22 தான் கன்சிடர் பண்ணுவோம். தெளிவா கேட்டுங்க. அதே மாதிரி நகைக்கு 75% நீங்க எவ்வளவு காசு வாங்கிருந்தீங்க? 90% 80% வாங்கிருப்பீங்க. ஆமா. இப்ப 75% தருவோம் நாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் உங்க நகையோட மதிப்புனா நாங்க வெறும் 75,000 தருவோம். என்னங்க சொல்றீங்க? இதுதாங்க ரூல்ஸ். நியூ ரூல்ஸ் தான். நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆர்பிஐ தான் எங்களுக்கு கைட்லைன்ஸ் போடுறாங்க. நாங்கெல்லாம் ஆர்பிஐக்கு தான் ஏங்கிட்டு இருக்கோம். நாங்களும் உங்களை மாதிரி எனக்கு நாங்க வந்து என் கூட காசு தரேன் சொல்லுங்க சார். எங்களுக்கு ஏகப்பட்ட என்ன நீங்க அப்ப நீங்க வட்டி கடைக்கு போய்க்கு சார். ஏன் சார் நீங்க பேங்க் வரீங்க? எங்களுக்குன்னு ஒரு நகை வச்சு நிம்மதியா வந்து சேஃபா இருக்கட்டும். அதை வச்சு பணம் தராங்க நம்ம மூட்டுலாம் அப்படிங்கிறதோட தான் நாங்க பேங்க் மூலிகை பேங்க் தேடி நாங்க ஓடி வரோம். நீங்களே இந்த மாதிரி நடுத்தர மக்களை கழுத்து பிடிக்க இருங்க நான் முழு டீட்டெயில் சொல்றேன். அதுக்கப்புறம் கேட்டு வெளில போய் குழம்புங்க. இல்லைன்னா செக்யூரிட்டி பிடிச்சி வெளில தள்ளிடுவாரு. டீட்டெயில் சொல்ற பாருங்க. அடுத்த ஒரு முக்கிய விஷயம் நகையை மாசம் வட்டி கட்டி வச்சுக்கணும். நீங்க ஒருவேளை வட்டி கட்ட தவறிட்டீங்க அப்படின்னாக்கா இயர் எண்டு மூக்கும் போது முழு அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணி நகையை மூட்டுக்கணும். ரெடி மாதிரி புதுப்பிக்க முடியாது. நீங்க புதுப்பிக்க தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. புதுப்பிக்க முடியாது. முழு ரூல்ஸையுமே அது முழு வட்டியுமே கட்டி நகையை ஃபுல்லா மீட்ட பிறகு 48 மணி நேரம் கெடு உங்களுக்கு. உடனே நகை வைக்க முடியும். மீட்டு உடனே வைக்கலாம் பாப்பீங்க. அதுவும் பண்ண முடியாது. 48 மணி நேரம் கழிச்சுதான் திருப்பி நகையை வைக்க முடியாது. நீங்க கையில தான் வச்சுக்கணும். சரியா? இதுதான் ரூல்ஸ். இதுக்கு அது மாதிரி இன்னும் ரூல்ஸ் எங்களுக்கு ரூல்ஸ் வச்சுட்டாங்க. ஒருவேளை நாங்க வந்து நீங்க நகைக்கு பணம் கட்டி நாங்க 3-4 நாளுக்குள்ள பணம் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்காத பட்சத்துக்கு ஒரு நாளைக்கு அது 6 நாள் முடிஞ்சு 7ஆம் நாள் ஆகும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாங்க 5000 ஃபைன் தரும். அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ரூல்ஸ் வேஸ்ட். ஏன்னா நாங்க மோஸ்ட் 3 நாள் 2 நாள் பணம் கொடுத்துருவாங்க. நிறைய கொடுத்துருவோம். அது பேருக்காக போற ரூல்ஸ். நீங்க பார்த்தா டீட்டெயில்ஸ் செக்யூரிட்டி கேட்டுங்க. செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அவர் வெளில அனுப்பி டீட்டெயில்ஸ் சொல்லி வெளில அனுப்புங்க. நைட்டோட நைட்டா ரூல்ஸை போட்டு விட்டுறாங்க. போட்டு 1 வாரம் ஆக போகுது. இன்னும் வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. படிச்சவங்களும் இப்படிதான் இருக்காங்க. படிக்காதவங்க இப்படிதான் இருக்காங்க. ஏன் நம்ம உயிரை வாங்குறீங்கன்னா எங்களுக்கு வேற எங்க சாதனை வேலை எங்க செய்யறோம். இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும். என்ன பண்ண முடியும்? செக்யூரிட்டி தயவு செய்து பாலை பார்த்து உள்ள அனுப்பியல. நீங்க சொல்லி அனுப்புங்க. ஏன் உயிரை வாங்குறீங்க? போங்க. அதே இந்த கவர்மெண்ட் நல்ல வேலை நம்மளுக்கு செஞ்சு இருக்குது. வாங்க இனிமே எல்லாம் நம்மள்கிட்ட வாங்க. நாங்க 90% தரோம். இனிமே இந்த காட்டுல மழை தான். நண்பர்களே, இதை ஒரு புது முயற்சியா பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபார்மெட்ல இது வரைக்கும் நாங்க பேசுற ஃபார்மெட்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்க வந்து கண்டென்ட் ஃபார்மெட்ல இந்த வீடியோ பண்றோம். இதுக்கு நிறைய பேருக்கு போய் சேர்க்கறதுக்கு நம்ம கண்டென்ட் ஃபார்மெட் தேவைப்படுது. இந்த ஃபார்மெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல அந்த ஃபார்மெட் தான் பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. உங்க சப்போர்ட் கண்டிப்பா. இது ஒரு புது முயற்சி தான். கொஞ்சம்
ஒரு மாதிரியா இருக்கலாம், ஏதாவது சொல்லி நாங்க சரியா திருத்திக்கிறோம். நம்ம கொஞ்சம் புதுசா இருக்கிறதா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். டெஃபினட்டா போக போக கொஞ்சம் இதை நாங்க டெவலப் பண்ணி போனாங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இதை பத்தி உங்களுக்கு கரெக்டா இருக்கா, ஓகேவான்னு சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சேனல்ல பாருங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்க இல்ல பழைய ஃபார்மேட்ல பேசலாம்னு தெரியப்படுது. ஆமா, அதுவும் நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். பழைய ஃபார்மேட் வீடியோ அப்பப்போ வரும். தேங்க்யூ. இது நம்ம காலர் மேக்ஸியம் சேனல். ஓகே.